enlightening the thirsty. சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்திற்கு விரைந்து வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்போருக்கும் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே மெய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, உமது திருச்சபையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பும் அமைதியும் அளித்தருளும். இவ்வுலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலொளியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. என்றும் வாழ்த்தொலி விடாது எழுவதாக. ஆமேன். நாம் அனைவரும் முழங்கால் பணியிட்டு மாண்பியர் கீதத்தை பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். துன்பத் துயரங்கள் என்னை தொடர்ந்தாலும், துணைகள் இன்றியே நான் துவண்டாலும், நீர் என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். நீர் என்னை கைவிட மாட்டீர். இன்னலுற்ற வேளையில், இதயம் உடைந்த பொழுதினில் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இடையனில்லா ஆட்டை போல் இலக்கின்றி அலைந்தாலும் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இரக்கம் மறந்தும்மை நான் உதறி சென்றாலும் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இரவாய் இறைவன் உன் இதய நிழலில் வாழுவேன். இதமாய் உன் கரத்தை இறுக பற்றி கொள்ளுவேன். இதமாய் உன் கரத்தை இறுக பற்றி கொள்ளுவேன். ஆண்டவரே, 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 என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். நீர் என்னை கைவிட மாட்டீர்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்மை இடைவிடாது அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவனே, இறைவனே, என் தேவனே, என் ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூயாவியினால் கருத்தரித்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, முது வார்த்தையின்படி எனக்கு கடவுது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ள ஆகும்படியாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே பிரார்த்திக்க கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி தேவதூர் அறிவித்தபடி உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். முன்னுரை.
அன்னையின்றி ஏது வெற்றி, அன்னை இருக்க என்றும் வெற்றி. இதய ஆண்டவரின் விழாவை கொண்டாட இங்கு கூடியிருக்கும் அன்பு பக்தர்களே, தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? தனது பிள்ளையை அவள் மறப்பாளோ? அத்தகைய தாயே உன்னை மறவேன் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாம் எத்தனையோ முறை இறைவனுக்கு எதிராக குற்றம் புரிந்து அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தாலும் இயேசுவின் இதயம் நம்மை புரிந்து கொள்கிறது. அவர் தமது இதய அன்பால் நம்மை அழைக்கின்றார். இயேசுவின் திரு இதயம் நமக்காக ஏங்குகிறது. நாம் யாருக்காக என்பதை சற்று சிந்தித்து செயல்பட இத்திருப்பலியில் பங்கேற்போம். இயேசுவின் இதய அன்பை சுவைப்போம். நம் இதயத்தை அவருக்காய் திறப்போம். அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே, மனித மாண்புகள் உயர்த்திட, மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே, இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே, மனித மாண்புகள் உயர்த்திட, மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே, இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வினில் நதியாய் பாயட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வினில் நதியாய் பாயட்டும். வேதத்தில் காணும் பண்புகள் நம் மனதினில் வாழ்வாய் அமையட்டும். வேதத்தில் காணும் பண்புகள் நம் மனதினில் வாழ்வாய் அமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புதியுகம் நாம் படைப்போம். புதிய பாதையில் தொடர்ந்து புதியுகம் நாம் படைப்போம். இனி வரும் நாளில் புது வாழ்வில் இறை இன்பம் காண்போம். லா 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 கா கா ரே ரே சா கா கா ரே ரே சா. அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே,
மாண்புகள் உயர்ந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வளிக்கும் ஆவியாரிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. தயை கூர்ந்து சிறிது நேரம் அமரவும். லூர்து தொலைக்காட்சி தொடர் உபயம் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவன தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருமதி பசில் மேரி குயோரி, திருமதி ஆரோக்கிய மரி, திருமதி மரியே செல்வி, திரு ஷபியே கஸ்தோன் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் சென்ட் ஜாக் ஆண்டனி நல்ல துணைவி கிடைக்கவும் விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற இறுதி ஆண்டவருக்கும் சகாய மாதாவுக்கும் நன்றியறிதலாகவும் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் மிஸ்ஸஸ் கிளாரா மைக்கேல் சாமி, மிஸ்டர் லூர்தராஜ், மிஸ்டர் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும் திரு அந்தோணிராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நடைபெறவும் திரு சில்பர்ட் ரீகன் விரும்பி எம்இ சீட் கிடைத்திடவும் திரு அல்போன்ஸ் ஜான் பவுலின் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் செல்வி மேரி மோனிக் இறுதி ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் எமேதா ஹென்றி ராஜா, எமேதா மரி கிளேர் அவர்களுக்கு பிரெஞ்சு நேஷனாலிட்டி கிடைக்கவும், எமேதா ரோத்ரிக் அவர்கள் வெளிநாடு செல்லவும், ஃபிடல் ரகுநாத் பிரான்ஸ் நாட்டில் படிப்பை நல்ல முறையில் முடிக்கவும் அங்கே அவருக்கு நல்ல வேலை கிடைக்கவும், சோமு அவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும், எமேதா ஹென்றி ராஜாவுக்கு சம்பள உயர்வு கிடைக்கவும், குடும்ப சமாதானத்திற்காகவும் திரு ராபர்ட் ஜார்ஜ் இறுதி ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் இன்றைய நாள் உபயம் திரு எஸ்.ஏ. லூர்துசாமி குடும்பத்தார், ஷர்மோன் ரணே குடும்பத்தார், ராயர் ஜெரால்ட் எஸ்தர் அந்துவான் நன்றி பலியாகவும், கவிதா போஸ்கோ திருவிருதி ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும், கஸ்பார் அருமை செல்வி நன்றி பலியாகவும், ரெக்ஸி பிறந்த நாள் நன்றி பலியாகவும், காது ஆபரேஷன் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், ஸ்டீபன் ஜோசப் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், வீரேந்திரன், வசந்தி, வானதி, துர்கா நன்றி பலியாகவும், காஷ்மீர் நன்றி பலியாகவும், ஜேன் விமலா, ஷேன் ஃப்ளோரா, ஸ்டெல்லா மரி நன்றி பலியாகவும், ஃப்ரோன் ஜான்சன் அலின் ஆரோக்கிய மரி நன்றி பலியாகவும், மர்சல் பேட்லின் நன்றி பலியாகவும், தியாகராஜன் ரெஜினா மேரி நன்றி பலியாகவும், அருட்சகோதரி ரோஸ்ரீ நன்றி பலியாகவும், ஜோன் முதல் ஆண்டு பிறந்த நாள் நன்றி பலியாகவும், லூசியன் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், ஜூட் ஜிப்மர் தேர்வில் 3வது இடத்தை பெற்றதற்கு நன்றி பலியாகவும், எவ்லின் நன்றி பலியாகவும், ஆரோக்கிய மேரி, மரிய ரோசாலி, சந்தனமரி திருவிருதி ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும், லெஃப்ரன் லூர்து மரி உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜான்சன் டாரத்தி குடும்ப கருத்துகளுக்காகவும், எமிலி தெசன் குடும்பத்தார்
நன்றி பலியாகவும், ருஃபினா ஜெரா பேசில் பிறந்த நாள் நன்றி பலியாகவும், நீண்ட ஆயுள் வேண்டியும், வின்சென்ட் ஆரோக்கிய மேரி நன்றி பலியாகவும் கருத்துகளுக்காகவும், குருசு அபினா மரி நன்றி பலியாகவும் கருத்துகளுக்காகவும், லியோன் லியோ போல் லியோன் வர்தன்ஸ் மரி நன்றி பலியாகவும் கஷ்டம் தீரவும், அந்துவானத் மரிய லூயிஸ் நன்றி பலியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜெய்சேலி குடும்பத்தார் நன்றி பலியாகவும் கருத்துகளுக்காகவும், ஜெயராஜ் ஜெப்சி நன்றி பலியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், மரீனா நாதன் நல்வரன் அமைய வேண்டியும் நன்றி பலியாகவும், ராக்கினி நாதன் சொத்து நல்ல முறையில் பிரிக்க வேண்டியும், பிரான்சினா மேரி தனியாக பிரிந்து சென்றவர் மீண்டும் திரும்பி வரவும், செல்டன் பஸ்டியான் விசுவசிக்க வேண்டியும், செல்டன் வினோத் வேலை கிடைக்க வேண்டியும், மத்தியாஸ் கோமோ நல்ல வரன் அமைய வேண்டியும், பாக்கியம் ஆரோக்கியம்மாள் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிலிப் நல்வரன் அமைந்ததற்கு திருமணம் நடைபெற வேண்டியும், அரோலினா வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், வின்சென்ட் ராயன் கை ஆபரேஷன் நல்ல முறையில் முடியவும், இயேசுதாஸ் ரோசி நன்றி பலியாகவும் கருத்துகளுக்காகவும், சபரிராஜ் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் நன்றி பலியாகவும், அமிர்தா மரிய செசிலி நல்வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டியும், சாமிநாதன் கச்சிராயர் கிறிஸ்டோபர் கச்சிராயர் நன்றி பலியாகவும், நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாகவும், அந்தோனிராஜ் ரூபி டாலி குழந்தை வரம் வேண்டியும், ஆண்டனி ஃபப்ரிகேட்டர்ஸ் துரைராஜ் ஏஜென்சி தொழில் வளர்ச்சிக்காகவும், ஜோசப் ஆம்சன் உடல் நலனுக்காகவும், ஆரோக்கியதாஸ் உடல் நலனுக்காகவும் வேலை கிடைக்க வேண்டியும், அவிலா டெர்சிட்டா குடும்பத்தார் ஸ்பெஷல் கருத்துகளுக்காகவும், மரியா கால்வலி முழுவதும் குணமாகவும், கிருஷ்ணமூர்த்தி ஆனந்தி குழந்தை வர வேண்டியும், ரோஸ்லின் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், பிள்ளைகளின் வேலை வாய்ப்புக்காகவும் மனமாற்றத்திற்காகவும், மெர்சி குடும்ப கருத்துகளுக்காகவும், ஸ்தனிஸ்லாஸ் லீமாரோஸ் குடும்ப கருத்துகளுக்காகவும், மரிய ஜோஸ் நல்வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டியும் பின்வரும் நபர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கப்படுகிறது. அந்துவானத் ஜோசப், ரோமன் சாமி, பிஸ்கோ உபகாரசாமி, பிஸ்கோ நேசமணி, பிஸ்கோ பன்னீர்செல்வம், ஜோசப் தெசன் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அருட்தந்தை ஜெராட் மெஜல்லா உடல் பூரணம் நலம் பெற வேண்டியும், மேடம் சாந்திஸ் வளர்ச்சிக்காகவும் நிறுவன வளர்ச்சிக்காகவும் அந்தோணி கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, தூய இதய ஆண்டவர் பெருவிழா நாளில் இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி வைக்க நாம் அழைத்த போது சேலம் ஆயர் மெதகு டாக்டர் சிங்கராயன் அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். நேற்று அவருக்கு சென்னையில் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு இன்று காலை 11:30 மணிக்கெல்லாம் இங்கே திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த திருப்பலியை நிறைவேற்ற உங்கள் பெயரால், பங்கு தந்தையர்கள் பெயரால் வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரு இருதய ஆண்டவரின் திருவிழாவை தயாரிக்கும் இந்த தயாரிப்பு நாளிலே ஆண்டவர் அருளை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ளும் இந்த திருப்பலியை உங்களோடு சேர்ந்து நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது நமக்கு வாசிக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் அனைத்திற்காகவும், இங்கு வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நாம் தகுதியுடன் பங்கு பெற நம்முடைய குற்றம் குறைகளை நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால்
எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இறையில்லாதே விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இல தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. திரு இருதய ஆண்டவரிடம்
நாம் மன்றாடி கேட்க விரும்பும் நமது கருத்துக்களை எல்லாம் மனதிலே நினைத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைத்து உம்மை புகழ்கின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அந்த திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழும் அருளை நாங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை வார்த்தைக்கு அஞ்சலி. அனைவரும் எழுந்து நிற்போம். வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. தீபதூப மலரஞ்சலி செய்திடுவோமே. அனைவரும் இரண்டு கைகளையும் விவிலியம் பக்கமாக நீட்டி விவிலியத்தை தொட்டு நெற்றியில் ஒற்றிக்கொள்ளுங்கள். முதல் வாசகம். என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1, 3, 4, 8 மற்றும் 9. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழைக்க திருப்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதனல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால்
நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் இதழ் 70, பாடல் எண் 2. இரண்டாம் வாசகம். அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 8-12 மற்றும் 14-19 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும், எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழி காலமாக மறைந்திருந்த இந்த மறைப்பொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும், இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது.
அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழிகாலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடைத்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 31 37 உடைய. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை
ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையாகவே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். என் எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகின்றது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய அருட்பணியாளர்களே, இருபால் துறவியரே, அன்பான இறை மக்களே, புதுவை நகரத்தின் இதயமாக இருந்து பசிலிக்கா நிலையை அடைந்து இன்று இங்கு வந்து போகும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு இறைவனின் அருள்பாலிக்கும் இடமாக திகழும் புதுவை திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் இன்று உங்களோடு சேர்ந்து உங்களுக்காகவும் இன்னும் திருச்சபை உலகம் முழுவதற்காகவும் மன்றாட்டுகளை எழுப்புகின்ற இந்த புனிதமான நிகழ்வுக்காக ஆண்டவருக்கும் அழைப்பு விடுத்த பங்கு தந்தைக்கும் நன்றி கூறுகின்றேன். இன்று நாம் கேட்ட இறைவார்த்தையிலிருந்து ஒரே ஒரு சிறிய கருத்தை உங்கள் சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் விட்டு செல்ல நான் விழைகின்றேன். நமது விவிலிய மரபிலும் சரி, கத்தோலிக்க விசுவாச பாரம்பரியத்திலும் சரி, கடவுளை ஒரு தந்தை என்று அழைப்பதை நாம் முதன்மையாக கொண்டிருக்கிறோம் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமும் முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே கடவுளை பற்றி குறிப்பிடும்போது அவர் என்று வந்துவிடுகிறது. எனவே அவரை ஒரு ஆண்பாலாக, ஒரு தந்தையாக அந்த தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் இப்படி கடவுளை ஒரு தந்தையாக பார்க்கின்ற அதே வேளையிலே விவிலியத்தினுடைய ஒரு சில இடங்களில் மட்டும், மிக அதிக இடங்களில் இல்லை என்றாலும் விவிலியத்தினுடைய ஒரு சில இடங்களிலே கடவுளை ஒரு தாயாக வர்ணிக்கின்ற அத்தகைய நிலைகளையும் இறை வார்த்தைகளையும் பார்க்கிறோம். அத்தகைய வார்த்தைகளில் ஒன்றுதான் இன்று நமக்கு வாசகமாக அளிக்கப்பட்ட ஓசே ஆகமத்தினுடைய வாசகம். கடவுள் தன் மக்களை எப்படியெல்லாம் அன்பு செய்கிறார் என்பதை விவரித்து காட்ட, இந்த மக்கள் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அல்லது அவரை விலகி போனாலும் மீண்டும் மீண்டும் அவர்களை அவர் அன்பு செய்கிறார் என்பதை காட்ட, இன்றைய இறை வார்த்தையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட உருவகம் ஒரு தாய் உருவகம். இன்றைய முதல் வாசக இன்னும் உங்களுக்கு நினைவிருந்தால், இஸ்ராயேல் எனக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் குனிந்து உணவூட்டுவேன், அந்த குழந்தையை நான் அரவணைத்து முத்தமிடுவேன், அந்த குழந்தையை நான் படுக்க வைத்து தாலாட்டுவேன் என்றெல்லாம் அழகாக வாக்கியங்களை இன்று முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் ஆண்களை அல்லது ஆண்மையை வலியுறுத்துகின்ற ஒரு உலகம், மேன்மைப்படுத்துகின்ற ஒரு உலகம் என்பதை அறிந்திருக்கின்றோம். எ மேல் டாமினேட்டட் சொசைட்டி என்றெல்லாம் என்று சொல்லுகின்றார்கள். அதே சமயத்திலே
விவிலியத்திலும் சரி, இன்னும் மற்ற இலக்கியங்களிலும் சரி, கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய வல்லமையை, அவருடைய செயல் திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக அவரை ஒரு ஆணாக, ஒரு தந்தையாக சித்தரித்து, இத்தகைய காரியங்களை எல்லாம் நினைத்ததையெல்லாம் செய்து முடிக்கக்கூடியவர், எல்லா வல்லமையும் ஆற்றலும் உடையவர் என்று அத்தகைய ஒரு ஆண் வடிவத்தை கடவுளுக்கு ஏற்றி சொல்லி வழிபடுகின்ற பழக்கமும் இருந்திருக்கிறது. இந்த நாளிலே உங்கள் முன்னால் நான் தாயும் தந்தையுமாகிய கடவுளை முன்னிறுத்த விரும்புகிறேன். கடவுளை தாயும் தந்தையுமாகிய இறைவா என்று அழைக்கின்ற பழக்கம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஜெபங்களிலே மிக அண்மை காலத்திலே தான் நுழைந்திருக்கிறது என்று நாம் அறிவோம். அதற்கு முன்னால் அப்படி சொல்லி நாம் பழகவில்லை. அதற்கு காரணம் என்ன என்றாலும் இந்த விவிலியத்தினுடைய ஒரு சில வாசகம்தான் கடவுளை தாயாக சித்தரிக்கின்ற. இந்த நிலையிலே ஒரு தாயினுடைய செயல்களை எல்லாம் கடவுளுக்கு ஏற்றி சொல்லி, ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்து அதை சீராட்டி வளர்த்து உணவூட்டி உடைய அணிவித்து அந்த குழந்தையை வளரச் செய்வது போல இறைவனும் தன் மக்களை அவ்வாறு மக்களினம் முழுவதையும், ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாகவும் இறைவன் ஒவ்வொருவரையும் இவ்வாறு ஒரு தாயை போல இருந்து அவர் அன்பு செய்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இறைவன் அன்பானவர். அப்படித்தான் யோவான் இறைவனுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். காட் இஸ் லவ். அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கின்றார். காரணம், இறைவன் அன்பானவர். அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு இத்தகைய ஒரு தாயின் செயல்கள் என்பதை ஓசையாகும் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அந்த முதல் பகுதியோடு அதிலே ஒரே ஒரு குறிப்பிட்ட தன்மையை இன்னும் வலியுறுத்தி இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது. மனிதர்களாகிய நமது அன்பு எப்படி? மனிதராகிய நமது அன்பு கைமாறு கருதும் அன்பு, அளவு பார்க்கும் அன்பு. நம்முடைய குடும்பத்திலும் சரி அல்லது பொது வாழ்விலும் சரி, நீ இவ்வளவு செஞ்சேனா நான் உனக்கு இவ்வளவு செய்வேன், நீ கொஞ்சமாக கொடுத்தா நானும் கொஞ்சமாக தான் கொடுப்பேன், நீ நிறைய கொடுத்தா நான் நிறைய கொடு, இப்படி ஒரு அளவு பார்க்கின்ற அன்பு. அதே போல நாம் ஒருவருக்கு ஒரு நன்மை செய்யும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து அதற்கு ஒரு பதில் கொடுத்தால் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு, நாம் ஒருவருக்கு ஒரு அன்பை வெளிப்படுத்தும் போது அல்லது ஒரு நற்செயல் செய்யும் போது அதை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை என்று சொன்னால் சற்று அதை குறைத்து கொள்வோம். அதுதான் நம்முடைய மனித அனுபவம். ஆனால் இறைவனுடைய அன்பு அப்படி அல்ல. இன்றைய முதல் வாசகத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு நாம் வருகின்ற பொழுது, எனது இஸ்ராயல் மக்கள் என்னை விட்டு தூர போனாலும், அவர்கள் என்னை விட்டு விலகிச் சென்றாலும், அவர்கள் என்னை விட்டு மறந்து போனாலும், ஆனால் நான் அவர்களை தொடர்ந்து அன்பு செய்வேன். நான் அவர்களுக்கு தீங்கிழைக்க, அவர்களுக்கு துன்பம் வருவிக்க, அவர்களுக்கு தண்டனை கொடுக்க நினைக்கவே மாட்டேன் என்ற அந்த வார்த்தைகள் இன்று நமக்கு வாசிக்கப்பட்டன. அன்புக்குரியவர்களே, இறைவனது அன்பு தாய் உள்ளம் கொண்ட அன்பு, தாயை போல பரிவு காட்டுகின்ற அன்று என்று சொல்லி அதே நேரத்திலே இரண்டாவதாக அந்த தாயன்பிலும் கூட ஒரு கோணத்தை மிக அழுத்தமாக இன்றைய வாசகம் நமக்கு எட்டிக்காட்டி, கைமாறு கருதாத, அளவு கருதாத, அளவு பார்க்காத ஒரு அன்பை நீங்கள் செலுத்துகின்றவராக இருங்கள். அத்தகைய ஒரு அன்பை தான் இறைவன் செலுத்துகிறார் என்று இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே அந்த இறைவன் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகின்ற இறைவன், ஒரு தாயை போல நம்மை மார்போடு அணைத்து கொள்ளுகின்ற அந்த இறைவன், முதலிலே அவருக்கு நாம் நன்றி சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
இறைவனின் இந்த தாய் அன்பை நம் வாழ்வில் உணர்ந்த அந்த நேரங்களை நினைத்து பார்ப்போமா? எப்படி எனக்கு என் வாழ்விலே, என் தனிப்பட்ட வாழ்விலே, என் குடும்ப வாழ்விலே, என்னுடைய பொது வாழ்விலே இறைவன் ஒரு தாயைப் போல இருந்து என்னை தேற்றி இருக்கிறார், எனக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறார், என்னை அன்பு செய்திருக்கிறார் என்ற நேரங்களை உணர்ந்து பார்ப்போமா? கடவுளுடைய அன்பு ஒரு கற்பனை அன்பல்ல. கடவுளுடைய அன்பு ஒரு அறிவுபூர்வமான ஒன்று மட்டுமல்ல. கடவுளுடைய அன்பு வாழ்வுபூர்வமானது. இட் இஸ் எ லிவிங் லவ். அந்த வாழ்வுபூர்வமான அந்த அன்பை என் வாழ்விலே நான் எப்படி உணர்ந்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் ஓரிரு வினாடிகள் மட்டுமே எடுத்து நம் வாழ்வில் அதை உணர்ந்து பார்ப்போம். எந்த நேரத்தில், எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில் இப்படி இறைவன் என்னை தேற்றியதை, இறைவன் எனக்கு அன்பை பொழிந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதை அப்படியே உணர்ந்து பாருங்கள். அத்தகைய அனுபவங்கள் உங்கள் வாழ்விலே உங்களுக்கு இப்போது தென்படுகிறது என்று சொன்னால் சேர்ந்து பாடி நன்றி சொல்வோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசன். இப்படியாக ஒரு தாயைப் போல இறைவன் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி உணவூட்டி நமக்கு முத்தம் கொடுத்து நம் உள்ளத்தையும் உடலையும் உறுதிப்படுத்தி நம்மை வாழ வைத்திருக்கிறார். அதே இறைவன் இப்போது நம்மை பார்த்து கேட்கிறார், ஒரு தாயைப் போல நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்றால், அன்பான என் பிள்ளைகளே, உங்கள் அன்பு எப்படி? நீங்கள் மற்றவர்களுக்கு, நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெற்றோருக்கு, நீங்கள் உங்களோடு வாழ்கின்ற மக்களுக்கு காட்டுகின்ற அன்பு எப்படி இருக்கிறது? ஏனென்றால் கடவுளுடைய அன்பு அவருக்காக மட்டுமே அல்ல, கடவுளுடைய அன்பு நாம் அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகவே. எனவே நமது வாழ்வை ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம். நம் வாழ்விலே நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு, வெளியில் இருப்பவர்களுக்கு, மற்ற பொதுமக்களுக்கு நாம் காட்டுகின்ற அந்த அன்பு எப்படி இருக்கிறது? இன்றைய முதல் வாசகத்தினுடைய 2ஆம் பகுதி 2 காரியங்களை சுட்டி காட்டுவதாக ஏற்கனவே கூறினேன். கைமாறு கருதும் அன்பு, அளவு பார்க்கும் அன்பு. அன்பு காட்டவர்களுக்கு அன்பு, மற்றவர்களுக்கு கிடையாது. அப்படியா? அல்லது கொஞ்சம்தான் அன்பு காட்ட முடியும், அதற்கு மேலெல்லாம் காட்ட முடியாது என்று ஆளை பார்த்து, அளவு பார்த்து நாம் அன்பு காட்டி வாழ்கிறோமா என்பதை இந்த நேரத்திலே நினைத்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வினாடி, ஒரு சில வினாடிகள் மௌனமாக உங்கள் வாழ்வை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்வின் சில நிகழ்ச்சிகளை நினைத்து பாருங்கள்.
மற்றவர்களுக்கு நீங்கள் அன்பு காட்டிய, அது குடும்பத்திற்குள் இருக்கலாம், பிள்ளைகளோடு இருக்கலாம், பெரியவர்களிடத்தில் இருக்கலாம், மற்றவர்களோடு நீங்கள் அன்பு காட்டிய அந்த நேரங்களை நினைத்து பாருங்கள். ஒருவேளை நமது அன்பு கைமாறு கருதும் அன்பாக இருந்திருக்கிறதா? என்னை ஏற்றுக்கொண்டவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன், எனக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்தேன், எனக்கு தீமை செய்தவர்களை நான் விட்டுவிட்டேன். அப்படி கைமாறு கருதும் அன்பாக நம் அன்பு இருந்திருக்கிறதா? அதே போல அளவு பார்க்கும் அன்பு. எனக்கு நிறைய செய்தவங்களுக்கு நான் நிறைய செய்கிறேன், எனக்கு குறைவாக செய்வர்களுக்கு நான் குறைவாகத்தான் செய்வேன் என்று அளவு பார்க்கின்ற அன்பாக நமது அன்பு இருந்திருக்கிறதா? இயேசுவின் அன்பு கைமாறு கருதாத அன்பு. இயேசுவின் அன்பு அளவு பார்க்காத அன்பு. இருதய ஆண்டவர் திருவிழாவை கொண்டாடும் நம் அனைவரையும் பார்த்து இன்று உரத்த குரலில் கேட்கிறார், என் பிள்ளைகளே, என்னைப் போல நீங்களும் அளவு பார்க்காத அன்பை, கைமாறு கருதாத அன்பை உங்களோடு இருப்பவர்களுக்கு நீ காட்டுவாயா? இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? ஒரு வினாடி மீண்டும் மௌனமாக இந்த கேள்விக்கு பதில் நாம் சொல்லியே ஆக வேண்டும். திரு இருதய ஆண்டவரின் இந்த கேள்வியை நாம் விட்டுவிட முடியாது. என் பிள்ளைகளே, உனது அன்பு கைமாறு கருதாத அன்பாக, அளவு பார்க்காத அன்பாக இருக்க முடியாதா? நம் பதிலை சொல்வோம். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போ தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசன் தேற்றுவார். அளவில்லாத அன்பு, கைமாறு கருதாத அன்பு. ஏன் நான் இதை என் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டக்கூடாது என்ற வைராக்கியத்தோடு செயல் திட்டத்தோடு திருவிழாவை கொண்டாடுவோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று இத்திருவிழா காலத்திலே நமது வேண்டுதல்களை இறைவனிடம் எடுத்துச் சொல்லி நமக்காகவும் மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
மன்றாடும் இந்த நேரத்தில் நமது தேவைகளையும் பிறர் தேவைகளையும் கருத்தில் கொண்டு நாம் மற்றவர்களுக்கு காட்டும் அன்பு அளவு கருதாத, கைமாறு கருதாத அன்பாக இருக்கவும் இன்று வேண்டுவோம். மூவொரு இறைவா, அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உம்மால் இறைப்பணி ஆற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் பாப்பரசர் மற்றும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து என்றும் அவர் தம் பணியை தொடர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றாம் எம் இறைவா, எம் பள்ளி இன்று உமது அருளால் விருட்சகமாக வளர்ந்து தனது 31ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் இத்தருணத்தில் மகிழ்வோடு உமக்கு நன்றி கூறி, மேலும் நாங்கள் புதியதாக இக்கல்வியாண்டில் ஆரம்பித்துள்ள அமலோற்பவம் லூர்து அகாதமி பள்ளியை உம் திருக்கரங்களால் ஆசீர்வதித்து எங்களின் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறவும் சாதனை பல புரியவும் உமது அருளை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் நாயகனே இறைவா, இதய ஆண்டவரின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் இறை வார்த்தைகளை மனதில் ஏற்று பெற்றோர்களாகிய நாம் அதன்படி வாழவும், நாளைய சமுதாயமாகிய இளஞ்சிறார்கள் விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் மேன்மையுடன் திகழவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைகளின் நாயகனே இறைவா, என்ன செய்தாலும் அதை நல்லுறவோடு இணைந்து செய்யும்போது அதன் பயன் நீடித்து நிலைக்கும் என்பதை எம் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து நல்லுறவோடு வாழ்ந்து நாட்டு நலப்பணிகளை ஆற்றி எல்லா விதத்திலும் மக்களை முன்னேற்ற பாதையில் நடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிப்பவரான இறைவா, இதய ஆண்டவரின் பசலிக்காவை நாடி வந்துள்ள இறை மக்களாகிய எங்களை காத்து வழி நடத்திட வேண்டியும், சிறப்பாக இன்றைய இளைய சமூகத்தினரை சீர்குலைய வைக்கும் ஊடகத்தின் தாக்கத்திலிருந்து மீட்டு ஆக்கப்பாதையில் அவர்களை வழிநடத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் நாயகனே எம் இறைவா, போராட்டம் நிறைந்த இவ்வுலக வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் நிலை பெறவும், இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடைவெளியை நம் ஜப தப முயற்சிகளால் வென்று இறை வல்லமையை உணர்ந்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள எங்கள் தந்தையே, இதோ நாங்கள் உம்மிடம் இப்போது எடுத்துச் சொன்ன இந்த வேண்டுதல்களையும் இன்னும் எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலிருந்து உம்மை நோக்கி இரவும் பகலும் எழுந்து கொண்டிருக்கிற எங்கள் மன்றாட்டுகளையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, இவற்றையெல்லாம் நீர் விரும்பியபடி நீர் குறித்த காலத்தில் எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமென். ஏற்றருள்வீர் என் பிதாவே,
சகோதரரே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளும் நம்முடைய ஜெபங்களும் எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிக்க தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கியருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இருதயத்திடம் அனைவரும் மீட்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை என்றும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவரே மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவாம், நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை
அதே தூயாவினால் புனிதமாக்கிரள வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இந்த புனிதமான உயிர்வுள்ள பலியை நன்றியோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் இரத்தத்தினால் ஒட்டப்பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூயாவினால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர், தூய இதய ஆண்டவர், புனித மார்கரெட் மரியம்மாள் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேலம் மறைமாவட்ட ஆயர் சிங்கராயன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும், சிறப்பாக இந்த திருப்பலி நான் நினைவு கூறுவோரையும் உமது அரசியல் தேவடன் ஏற்றருளும்.
நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவரோடு உமது மாட்சியை கண்டு என்று மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு நமக்கு தருகிற சமாதானத்தை நாம் ஒருவர் ஒருவருக்கு அறிவித்துக் கொள்வோம். உலகின்
இதோ அளவு பார்க்காமல் ஆள் பார்க்காமல் கைமாறு கருதாமல் நம்மை அன்பு செய்யும் இயேசு கிறிஸ்து, அதேபோல் நாமும் பிறரை அன்பு செய்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கும் இயேசு கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனாலும் வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். சுடர்விடும் அன்பே வருக, சுவை தரும் கனியே வருக, படரொளி விளக்கே பவித்திர அழகே வருக வருக வருக. சுடர்விடும் அன்பே வருக, சுவை தரும் கனியே வருக, படரொளி விளக்கே பவித்திர அழகே வருக வருக வருக. கற்பனை கடந்த ஜோதியே வருக, கருணையே உருவாம் விளக்கே வருக. கற்பனை கடந்த ஜோதியே வருக, கருணையே உருவாம் விளக்கே வருக. அற்புத கோல ஆதியே வருக, அற்புத கோல ஆதியே வருக. அருமறை வேத ஆண்டவ வருக 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 வருக. சுடர்விடும் அன்பே வருக, சுவை தரும் கனியே வருக, படரொளி விளக்கே பவித்திர அழகே வருக வருக வருக. ஒளி இல்லையானால் மலர் விரிவில்லை, நீர் இல்லையானால் உடல் வாழ்வு இல்லை. ஒளி இல்லையானால் மலர் விரிவில்லை, நீர் இல்லையானால் உடல் வாழ்வு இல்லை. நீ இல்லையானால் மனமகிழ்வில்லை, நீ இல்லையானால் மனமகிழ்வில்லை. நீ இல்லையானால் உயிர் வாழ்வு இல்லை. வருக 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 வருக. சுடர்விடும் அன்பே வருக, சுவை தரும் கனியே வருக, படரொளி விளக்கே பவித்திர அழகே வருக வருக வருக. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா
அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எரிய செய்வதாக. எவ்வாறு நாங்கள் உம் திருமகனின் இதயத்திடம் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடம் அளவு இல்லாத கைமாறு காணாத அன்பை என்றும் பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் ஆசிரை பெற 2 நிமிடங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நான் உங்களுக்காக மன்றாடுகிறேன். நீங்களும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவை போற்றி என்று சொல்லி நம் இதயத்தை அகலத் திறந்து ஆண்டவர் நமக்கு தரும் இந்த பேராசிரை பெற்றுக்கொள்வோம். போற்றுகிறோம், போற்றுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து காக்கின்ற இறைவா, உமக்கு நன்றி கூறி உம்மை போற்றுகிறோம். இதோ இந்த மதிய வேளையிலே இந்த மக்களை இங்கு ஒன்று சேர்த்து உமது வார்த்தையை கேட்கவும் நற்கருணையிலே உம்மை கண்டு வணங்கி ஆராதித்து உம்மை பெற்று தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் நீர் இங்கு கூட்டி சேர்த்திருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாக்கவுமே வேண்டுகிறேன் ஆண்டவரே. இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனிதரே பல்வேறு மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் சுமந்தவர்களாக இங்கு குழுமி இருக்கின்ற இந்த நேரத்திலே இவர்கள் ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நீர் ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டுமாய் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அறிந்து ஆண்டவரே, உரிய காலத்தில் உரிய நேரத்தில் நீர் அவர்களுக்கு தருகின்றீர், அவற்றை நிறைவேற்றுகிறீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உமது அருள் ஆசீரால் நிரப்பிடும்படியாய் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்கள் ஒவ்வொருவரையும்
பேர் பேராக அறிந்து வைத்து எங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து எங்கள் ஒவ்வொரு நிமிடத்தின் தேவைகளை நீர் அறிந்து நாங்கள் அவற்றை அறிந்து கொள்ளும் முன்னாலேயே அவற்றுக்கு நீர் தகுந்த பதில் தந்து எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகி இறைவா, இங்கிருக்கிற இதோ இந்த பக்தர்கள் அனைவரையும், இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும், இந்த விசுவாசிகள் அனைவரையும், இன்னும் உதவி யார் யாருக்கு தேவையாக இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலும் இந்த பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை வழிநடத்தும், இவர்களை நீர் தாயாக இருந்து இவர்களை நீர் உணவூட்டி, இவர்களை நீர் தீராட்டி, இவர்களை நீர் தாளாட்டி, இவர்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் பொழிவதோடு சிக்கட்டான நேரங்களிலே, கஷ்டங்கள் வரும் நேரங்களிலே, நோய்கள் வரும் நேரங்களிலே, துன்பங்கள் வரும் நேரங்களிலே ஒரு நண்பராக தாயாக நீர் இருந்து இவர்களை சந்தித்து இவர்களுக்கு தேவையான பதிலை நீர் கொடுத்து இவர்களை வாழ்வை வளப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி, எங்கள் மன்றாட்டுக்கு பதில்களை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி, எங்களுக்கு அருள் வளங்களை இந்த திருத்தலத்திலே பொழிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை போற்றுகிறோம், நன்றியோடுமை போற்றுகிறோம். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிருந்து எங்களுக்கு உமது ஆசீரை வழங்குவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. அமரவும். அன்புக்குரியவர்களே, நமது பாசமிகு சேலம் ஆயர் அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய எழுந்தருளி வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி அழகிய மறைவுரையை அளித்து அழகிய ஆசீர்வதிக்கும் குணமளிக்கும் ஜெபத்தை நமக்கு சொன்னார். ஆகவே இப்பொழுது அவருக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பங்கு பேரவையின் மூத்த உறுப்பினர் திருவாளர் எஸ்.ஏ. லூர்து சாமி அவர்கள் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிப்பார்கள். அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த நாள் உபயத்தை அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளியினர் செய்தார்கள். மேலும் ஜெர்மோன் ஜெனோ குடும்பத்தினர் உபயத்தை செய்தார்கள். இந்த நாளில் நற்கருணை நற்கருணை பவனி அதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் அந்த வெளியில் இருக்கிற கட் அவுட் இறுதி ஆண்டவர் கட் அவுட்டை செய்தவர் திருவாளர் எஸ்.ஏ. லூர்து சாமி. எனவே அவருக்கு சிறப்பான வகையிலே நன்றி கூறுகிறோம். இந்த மாலை நற்கருணை பவனிக்கு தேவையான உதிரி பூக்களை கொண்டு வந்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
மரியாயின் மாசற்ற திருதயமே, குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சுசேப்பரே, புனிதரான திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலே, இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதர்களே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.